வணக்கம். டிரிபிள் அகாடமியிலிருந்து ஜோதிட ஆஸ்பதி அவராஜன் நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, குரு பார்க்க கோடி நன்மையா? இது உண்மையா? யாருக்கு அந்த கோடி நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தலைப்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அப்படி பதிவுகளாக வரிசையாக வரும். பார்த்து பயனரெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிப்பார்கள். 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா அக்கமஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வலர்கள் அனைவரும் படித்து பயனெல்லாம் 2025-26க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எளிமையாக படிக்கலாம். வாங்க இப்போ தலைப்புக்குள்ள போகலாம். குரு பார்க்க கோடி நன்மை என்பது உண்மையா? இது யாருக்கு இந்த நன்மை கிடைக்கும்? பிரகஸ்பதி என்ற தேவர்களால் அழைக்கப்படும் ராஜ கிரகமான குரு பகவான் தனது தனுசு ராசிக்கும் மோட்சத்தை தரும் 12ஆம் பாவகமான மீன ராசிக்கும் அதிபதியாக விளங்குகிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்று கோருவதில் இருந்து அது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக குரு பகவான் தான் அமர்ந்த இடத்திலிருந்து 5, 7, 9 வீடுகளை பார்வை செய்து பலன்களை வழங்குவார். குரு பார்க்கும் பார்வையால் ஜாதகருக்கு நன்மை நடைபெறுமா அல்லது தீமை நடைபெறுமா என்று நிர்ணயம் செய்வது அவசியமாகிறது. அப்பொழுதுதான் இந்த குரு பார்க்க கோடி நன்மை என்பது உண்மையா என்பது புலப்படும். குரு பகவான் 1, 3, 5, 9, 11 வீடுகளில் அமர்ந்து குரு பகவான் 1, 3, 5, 9, 11 வீடுகளில் அமர்ந்து 1, 3, 5, 19, 11 வீடுகளை பார்க்கும் பொழுது கோடி நன்மை உறுதியாக உணரும். ஓகேவா? மேலும் 2, 4, 6, 7, 8, 10, 12 அமர்ந்து 2, 4, 6, 7, 8, 10, 12 பார்க்கும் பொழுது கட்டாயம் வாய்ப்புகள் இல்லை. இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்வதற்கு இந்த பாவகங்களுக்கு நன்மை செய்யும் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி குரு வட்டமான மேஷம், சிம்மம், தனுசு ராசிகளில் ஒருவருக்கு லக்னத்திலிருந்து திரிகோண வீடுகளான 1, 5, 9 அமைந்து, அதாவது லக்னத்திலிருந்து 1, 5, 9 வீடாக இருந்து அதன் வீடு குருவட்டமான மேஷம், சிம்மம், தனுசு வீடுகளில் குரு அமர்ந்து குரு பார்வை பார்க்கும் பொழுது 100% 100% அந்த ஜாதகருக்கு நன்மைகளை வாரி வழங்குவார். இவருக்கு உறுதியாக குரு பார்க்க கோடி நன்மை. இந்த வாசகம் இவருக்கு 100% பொருந்தும். அதாவது மேஷத்தில் குரு பகவான் அமர்ந்து மேஷம் சுய ஜாதகத்தில் 1, 5, 9 பாவக நிலையை பெற்றால் இராணுவம், காவல்துறை, நீதித்துறை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் தன்மையை தரும். மேஷத்தில் குரு பகவானின் செயல்திறன் என்பது மிகவும் அபரிமிதமான வல்லமையை பெற்றிருக்கும். அதிகார தோரணையும் அடக்கியாளும் யோகமும் பெறுவார்கள். இதை சிம்மத்தில் குரு பகவான் அமர்ந்து சிம்மம் சுய ஜாதகத்தில் 1, 5, 9 பாவக நிலையை பெற்றால் ஜாதகரின் அறிவுத்திறன் பிரகாசிக்கும். பல ஆன்மீக நெறிகளை மக்களுக்கு போதிக்கும் வாய்ப்பும் உலகிற்கு சமாதானத்தை ஏற்படுத்தும் போக்கும் யோகமும் பெற்றவர்கள் இவர்கள். மருத்துவத்துறை, ஆன்மீகம், மனநலம், ஜீவகாருண்ய யோகம் போன்றவற்றில் வெற்றி பெறுவார்கள். இதே தனுசுவில் குரு பகவான் அமர்ந்து தனுசு சுய ஜாதகத்தில் 1, 5, 9 பாவக நிலையை பெற்றால் புதுமை விரும்பியாகவும் சிந்தித்து செயலாற்றும் யோகத்தை பெற்றவர்களாகவும் மற்றவர்களின் அறிவு தாக்கத்தை தணிப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. குரு பார்க்க கோடி நன்மை இந்த வாசகம் எல்லாருக்கும் படிக்குமா பொய்க்குமா என்பது ஓரளவு தெரிந்திருக்கும். இந்த அமைப்பு தான் தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குடும்ப நண்பர்கள் ஜாதகங்களில், குழந்தைகள் ஜாதகங்களில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்து அதற்கேற்ற மாதிரி குரு பார்க்க கோடி நன்மையை பெறுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள், வாழ்க பலமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.